செல்லத்துற, அது என்ன கடகடன்னு சத்தம், கமகமன்னு மனம்? அவன் சொன்னான், பலாப்பழம் ஐயான்னா. ஏது பலாப்பழம்? விலை கொடுத்து வாங்கினேன்னா. ஒரு பலாப்பழத்தை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துட்டான்னு கேட்டார். முதலமைச்சர் டிரைவர் அரைஞ்சிருவேன்னார். இல்லையா, நீங்க தங்கியிருந்த பங்களா தோட்டத்திலிருந்து திருடிட்டேன்னா. முதலமைச்சர் சொன்னார், இந்த பலாப்பழத்தை உடனடியா கொண்டு கொடுத்துரு. யார்கிட்ட? குத்தாலம் பங்களா முதலாளிக்கு அப்படின்னார். 4 நாள் ஆகும். அன்னைக்கு குத்தாலத்துக்கு வரணும்னா சென்னையிலேருந்து 5 ரூபாய் செலவாகும். அவன் சொன்னா, 4 நாள் நாயா அலைஞ்சி 5 ரூபாய் செலவழிச்சு ஆவி மாதிரி ஆயிடுவனே சாமி, என்னை மன்னிச்சிடப்படாதான்னு கேட்டான். அதெல்லாம் முடியாது, கொண்டு கொடுன்னு 5 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டார். முதலமைச்சர் கொடுத்த 5 ரூபாயில பலாப்பழத்தை எடுத்துட்டு வர்றான். நில்லுன்னார். என்னன்னு கேட்டார். ஒண்ணும்ல, இந்த பங்களா முதலாளிட்ட பலாப்பழம் வந்து சேர்ந்ததுன்னு கடிதம் வாங்கிட்டு வாடினாரு. இல்லைன்னா வேற எங்கேயா போய் படுத்துக்கிட்டு 4 நாள் கழிச்சு கொடுத்தேன்ட்டுருவான். கடிதம் கொண்டு வந்து கொடுத்து கடிதம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டான். முதலமைச்சர் கடிதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் கார் டிரைவர் தலைமைச் செயலுக்கு காரை ஓட்டுறான். முதலமைச்சருக்கு மூஞ்சி ரொம்ப மோசமா, ஆற்காடு வீராசாமியை விட மோசமா வச்சுட்டு உட்கார்ந்துட்டான். முதலமைச்சர் கேட்டார், ஏண்டா மூஞ்சியை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு மூட விட்டு? எந்திரன் ஓடலைங்கிற ஆத்திரமா அப்படின்னு கேட்கிறார். அவன் இல்ல, 4 நாள் என்ன நாயா அலைய வச்சு 5 ரூபாயும் செலவழிச்சு கேவல காலனா பிராத பலாப்பழத்துக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்ணிட்டீங்களே சாமின்னு அவன் சொன்னான். அவர் சொன்னார், இந்த பலாப்பழத்தை நீ கொண்டு கொடுத்துட்ட பத்தியா? கொண்டு கொடுக்கலைன்னா அந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த பங்களாவாசி டிரைவரே பலாப்பழம் திருடுறான்னா முதலமைச்சர் என்னெல்லாம் திருட மாட்டான்னு கணக்கு போட்டுட்டு இருப்பான். இப்ப நீ கொண்டு கொடுத்துட்டு பார்த்தியா, இப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? பலாப்பழமே பத்திரமாக வந்ததென்றால் பைந்தமிழ்நாடு இவனிடத்தில் எப்படி பத்திரமாக இருக்கும்னு 10,000 பேர்த்து சொல்லுவான். டெல்லியில நடைபெற்ற ஊழலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் கிரியாவுக்குன்னு சொன்னா, உன் கையில தமிழ்நாடு எப்படி பத்திரமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவங்க தானே எல்லாம் செய்யறாங்க. எல்லா தொழிலும் அவங்க தான். சலூன் கடையை தவிர எல்லா தொழிலும் மேலாதிக்க செலுத்தியே. 1.5 லட்சம் கனெக்ஷன் கொடுக்க போறாங்கிறான். அறிவிக்கிறது யாரு? ஊடக வன்முறைன்னு பேசுகிற வீரமணியை கேட்கிறேன். 1.5 லட்சம் கனெக்ஷன் ஜேகே கம்யூனிகேஷன் எங்க? மெட்ராஸ்ல. சன் குழுமத்திற்கு எதிராக இந்த நாட்டில் அலைகிரிக்க மகனை கொம்பி சிவி விடுறது யாரு? அரசு கேபிள் தொலைக்காட்சி ஒன்று இயங்குகிறதா? அதை இயக்குவதற்குரிய ஆளுமையும் ஆண்மையும் உள்ள உமாசங்கருக்கு என்ன கதி நேர்ந்தது? ஒரே குடும்பம் எல்லாவற்றையும் கபலீகரம் செய்ய துடித்து ஆட்டை கடித்து டெல்லி வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி இருப்பதற்கு என்ன காரணம்? எப்படியெல்லாம் வீரமணி பேசலாமா? இது கட்சிக்கு அவர் எப்படிடா பணம் சேர்த்தார்? பெரியார் ஊரூரா போவார். பிராமணால் மட்டும் சாப்பிடணும்னு பிராமணால் காஃபி ஹோட்டல்னு போட்டிருப்பான் திருநெல்வேலியில. நீங்களும் நானும் போக முடியாது. பெரியார் தட்டுக்கடையில வாங்கி சாப்பிட்டார். தட்டுக்கடையில தக்காளி வச்சிருப்பான், ஆப்பிள் வச்சிருப்பான், வாங்கி சாப்பிட்டார். ஒரு நாள் ஒரு தட்டுக்கடையில நிப்பாட்டி ஆப்பிள் வாங்கினார். என்ன விலைன்னு கேட்டார். ஒரு ஆப்பிள் 4 அணா, 2 ஆப்பிள் வாங்கிக்கிட்டார். 1/2 அணா எடுத்து கொடுத்தார். அந்த ஆப்பிள் வித்தான் பாருங்க, சாதாரண வியாபாரி. அப்பதான் பெரியார பாக்குறான். ஓ, இவருதான் இவே பெரியாரா? கண்கள் அவ்வளவு ஒளி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஐயா என் கடையில வந்து பழம் வாங்கிட்டீங்கன்னு இன்னொரு பழம் எடுத்து கொடுத்தான். வேண்டான்னார். என் தேவைக்கு நான் வாங்கிட்டேன், இனிமேல் வேண்டாம், வச்சுக்கோ, நீ வச்சுக்கோன்னார். இல்ல, நீங்க இந்த பழத்தை வச்சு, எனக்கு தேவை 2 பழம். இன்னைக்கு ஒன்று சாப்பிடுவேன், நாளைக்கு ஒன்று சாப்பிடுவேன், நாளை கழிச்சு நான் ஊருக்கு போயிடுவேன், வேண்டாம் அப்படின்னார். வச்சுக்கிடணும்னு வலியுறுத்தினான். தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா.
அப்ப இந்த பழத்தை வச்சுட்டு அதுக்குள்ள விதை காலனாவத்தான்னு கேட்டார். சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்துக்கு பெரியார்